அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்காக 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உரைநடை முழுவதும் உள்ள இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதற்கான லிங்க்கு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வீடியோவை சென்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட சேர்த்து 7th ஃபஸ்ட்டு டெர்ம் முழுவதும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்கு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? பயனுள்ளதாக அமையும். ஸோ இப்போ 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உரைநடையில் முதல் பாடம் முதல் உரைநடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கிலீஷில் தெரியும் லாங்குவேஜுடைய பேசிக் ஸ்கில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LSRW அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? LSRW LSRW அப்படி சொல்லுவோம். அப்போ எல்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ LSRW அப்படின்னா என்னது? லிசனிங்னா கேட்கறது, கவனிக்கிறது. அடுத்தது ஸ்பீக்கிங், கேட்டதை அப்படியே பேசுறது. அடுத்தது ரீடிங்னா படிக்கிறது. அதுக்கப்புறம் தான் எழுதுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ மொழியினுடைய முதல் படிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்னன்னா கேட்கறது, பேசுறது. இதுதான் முதல் நிலை. மொழியின் முதல் நிலை அப்படின்னா கேட்டல், பேசுதல். மொழியின் முதல் நிலை அப்படின்னா கேட்டல், பேசுதல். அதே மாதிரி இரண்டாவது நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தல், எழுதுதல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலில் மொழிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. பேச்சு மொழியில் உள்ள வேறுபாடை பற்றி ஒரு வரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தல், படுத்தல், எடுத்தல், படுதல், நலிதல், உழப்பில், திரிபும், தத்தமில், சிறிது உளவாகும். சிறிது உளவாகும். எடுத்தல், படுதல், நலிதல், உழப்பில், திரிபும், தத்தமில், சிறிது உளவாகும். ஸோ இந்த பாடல் வரி எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். முக்கியமாக இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் அதிகமாக. ஸோ அப்போ நமக்கு இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம அதை திரும்ப திரும்ப புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு மைண்டில் பதிஞ்சிரும். ஓகேங்களா? அடுத்தது வரதராசனார் மொழிகளை பற்றி சொல்லியிருக்கார். மூவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் கருதப்படும் மொழி. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் மொழியா அப்படின்னா கிடையாது. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவும் மொழியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் முதல் நிலை மொழி, படிக்கப்படுவதும் எழுதப்படுவதும் இரண்டாவது நிலை ஆகும். இது மட்டும்தான் மொழியா அப்படின்னா கிடையாது. கனவு காணப்படுவதும் நினைக்கப்படுவதும் எண்ணப்படுவதும் மொழிதான் அப்படின்னு சொல்லி வரதராசனார் சொல்லியிருக்காரு. அடுத்தது வட்டார மொழி. வட்டார மொழினா நம்முடைய வட்டார பகுதிகளில் நார்மலாக பேசக்கூடிய இயல்பான தமிழ் வட்டார வழக்குக்கு ஏற்றவாறு மாறி இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை எப்படிலாம் மாறுது பாருங்க. இருக்கு, இருக்குது,
கீது. ஸோ இருக்கிறது அப்படின்றது வட்டார இடத்திற்கேற்றவாறு இருக்கு, இருக்குது, கீது. இங்க இங்க கீது அப்படின்னா என்னது? இங்க இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வட்டார பகுதிக்கு ஏற்றவாறு வழக்குகள் மொழிகள் வந்து மாறி அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமொழி. வட்டார மொழி பார்த்துட்டோம். கிளைமொழி அப்படின்னா ஒரு மொழியில இருந்து மற்ற மொழிகள் உருவாகிறது தான் கிளைமொழி அப்படின்னு சொல்றோம். இப்போ தமிழ்ன்றது திராவிட மொழி. இந்த திராவிட மொழியிலிருந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஸோ இந்த மொழிகள் எல்லாம் உருவானதுனால இதை நாம் என்னன்னு சொல்றோம்? இந்த மொழிகளை கிளைமொழி அப்படின்னு சொல்றோம். தமிழினுடைய கிளைமொழி எது? கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பேச்சு மொழி. நமக்கு கொடுத்த ஒரு வரி வடிவம் தான் எழுத்து மொழி அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழி நமக்கு கிடைத்த, அதாவது பேச்சு மொழிக்கு தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் இன்னும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை வழக்கு. அவ்வளோதான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இரட்டை வழக்கு அப்படின்னா உலக வழக்கு, இலக்கிய வழக்கு அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க. உலக வழக்கு அடுத்து இலக்கிய வழக்கு அப்படின்னு இரண்டா பிரிப்பாங்க. ஸோ இந்த இரண்டுமே இருக்கு ஒரு மொழியில அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்? நம்ம இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது பேச்சு மொழி. மொழி உயிர்ப்போடு இருப்பதற்கு முக்கிய காரணமா இருப்பது பேச்சு மொழி. நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது, நம்ம இயல்பா பேசுறதுக்கு பயன்படக்கூடியது பேச்சு மொழி. அது காலம் கடந்து கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மொழி வந்து எழுத்து மொழி. ஸோ இதுதான் வந்து இலக்கிய வழக்கு, உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த உலக வழக்கும் இலக்கிய வழக்கும் தமிழ்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ அதனால நம்ம தமிழ்ல இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்றோம். தமிழ் என்னன்னு சொல்றோம்? இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ன்றது இரட்டை வழக்கு மொழி, உலக வழக்கு, இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து அந்த காலத்திலேயே தொல்காப்பியத்துல கூறியிருக்காங்க. நம்ம பாடப்பகுதின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும். உரைநடை இருக்கும், செய்யுள் இருக்கும். செய்யுள்ன்றது தான் இலக்கியம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மொழியை பொறுத்த வரைக்கும். அடுத்த பாடப்பகுதி தமிழரின் கப்பற்கலை. கப்பல் கலையை பற்றி இந்த 2வது இயல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம். முன்னீர் வழக்கம் அகடுவோர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த லைனு எதில் இருக்கு? இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் எதில் இடம்பெற்றிருக்கு? தொல்காப்பியத்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல கப்பலை பற்றி சொல்லியிருக்காங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இப்போ நாவாய் அப்படின்னா கப்பல். நாவாய்னா என்னது? கப்பல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த திருக்குறள் வந்து எதை பற்றி சொல்லியிருக்கு? தமிழருடைய கப்பல் கலையை பற்றி சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது உலகு கிளர்ந்தன்னா உருகெழு வங்கம். உருகெழு வங்கம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க? அகநானூறில் குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் 10 குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பூம்புகார். நமக்கு தெரியும் பூம்புகார் துறைமுகம் தான் அந்த காலத்தில் சிறந்து விளங்குச்சு ஏற்றுமதியிலையும் இறக்குமதியிலையும். ஸோ இதை பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலையில் பூம்புகாரோட துறைமுகத்தை பற்றி பட்டினப்பாலை நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வங்கம். ஸோ இப்போ வங்கம் அப்படின்னா இதுவும் கப்பல்ன்ற பொருளை குறிக்கும். நாவாய்னாலும்
கப்பல்ன்ற பொருளை குறிக்கும். ஸோ இப்போ கப்பல் அப்படின்றதுக்கு 2 வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். நாவாய், வங்கம். இப்போ கப்பல் பற்றி தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம் குறிப்பிட்டிருக்காங்க. திருக்குறள்ல கடலோடா கால்வல் நெடுந்தேர், இது அணிகளில் கூட வரும். ஸோ இந்த திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அகநானூரில் உலகு கிளர்ந்தன்ன உருகிழு வங்கம், நீர்மிசை நிவக்கும் பெருங்களி பதிற்று 10ல் சேந்தன் திவாகம் நிகண்டுல கப்பலுடைய வகைகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கப்பல் வகைகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. கடைசி பூம்புகாருடைய ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி பட்டினப்பால நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது தொடக்க காலத்துல நீர்வழி பயணம் எப்படி ஃபர்ஸ்ட் மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்வழி பயணம் ஏற்பட முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல சாதாரணமா தண்ணியில என்ன ஆகுது, ஒரு மரக்கிளை வந்து மிதந்து போயிட்டு இருக்கு. இந்த மரக்கிளை மேல பறவைகள் தவளைகள் வந்து உட்காந்து போயிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய பழங்கால மனிதர் வந்து ஸோ அப்போ நம்மளும் மரத்து மேலே உக்காந்து பயணம் செய்யலாம் அப்படின்றத முதல்ல யோசிச்சு அடித்தளம் போடுறாங்க. ஸோ இதுதான் முதல்ல இந்த கப்பல் உருவாக்க காரணம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மீன்கள் வந்து எப்படி இரு பக்கமும் துடுப்பால் அடித்து செல்லுதோ அதே மாதிரி 2 பக்கமும் என்ன பண்ணுறாங்க, துடுப்பு பயன்படுத்தி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு முக்கியமானது என்னன்னா, சிறிய நீர்நிலைகள் என்னென்னன்றத பேர் தெரிஞ்சுக்கணும். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை. ஸோ இது எல்லாமே சிறிய நீர்நிலைகள். இப்போ பெரியவை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாவாய், வங்கம். ஸோ இதோட ஒன்று சேர்த்து களம். ஸோ அப்போ பெரியவை மட்டும் கொடுத்துட்டு இதில் எது சிறிய நீர்நிலைன்னு கேட்டால், இப்போ நாவாய், வங்கம், களம், படகு. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிறிய நீர்நிலை எது? படகு. சப்போஸ் சிறிய நீர்நிலைகள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தோணி, ஓடம், புனை, வங்கம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ சிறிய நீர்நிலை அல்லாதது எதுனா வங்கம். ஸோ கொஸ்டினை நம்ம நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு என்ன பெயர்? கப்பல் கட்டும் கலைஞர், அவருக்கு என்ன பெயர் அந்த காலத்துல வழங்கியிருக்காங்கன்னா கம்மியர். என்னதுங்க? கம்மியர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேர்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, களஞ்சை கம்மியர் வருகென கூயி, வருகென கூய். ஓகேங்களா. ஸோ களஞ்சை கம்மியர் வருகென கூய் அப்படின்னு சொல்லி மணிமேகலையில் கப்பல் கட்டும் கலைஞருக்கு கம்மியர்ன்ற பெயர் இருக்குன்றத குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன பலகைகளை யூஸ் பண்ணுவாங்க கப்பலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மட்ட வைப்பு இருக்கு, வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். ஸோ இந்த மரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. இது நீர்மட்ட பலகை அடியில் பயன்படுத்தக்கூடியது. கப்பலினுடைய நீர்மட்ட பலகையாக பயன்படுத்தக்கூடியது வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இது கப்பல்னா பக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த மரம் என்ன மரம்னா தேக்கு, வெண்தேக்கு, தேக்கு. ஸோ எந்த மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழி இருக்கக்கூடிய மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த கப்பல் கட்டுறதுக்கு என்ன அளவு கொண்டு பயன்படுத்துவாங்க? இப்போ நீள அகல உயரத்தெல்லாம் எந்த அளவையால் அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தச்சு முழம் இந்த நீட்டல் அளவையால் தான் இதை பயன்படுத்தி கப்பலை உருவாக்குறாங்க. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தச்சு முழம். அடுத்தது இதனுடைய
கப்பலுடைய தலைப்பகுதியை எப்படி உருவாக்குவாங்கன்னா, யானை, குதிரை, அன்னம், ஸோ இந்த விலங்குகளை கொண்டு இதனுடைய உருவத்தை தான் தலைப்பகுதியா வச்சு பயன்படுத்தினாங்க. அடுத்தது இதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிமுக அம்பி, கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு அழைப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. அதாவது நீர்மட்ட பலகை எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, வேம்பு, இலுப்பை, புன்னை மரம், நாவல் மரம். ஸோ அதே மாதிரி சைடில் வெண்தேக்கு, தேக்கு மரத்தை பயன்படுத்துவாங்க. எப்பவுமே சுழி இருக்குன்னா அந்த மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. தச்சு முலம்ன்ற நீட்டல் அளவையை கொண்டு தான் இந்த நீளம், அகலம் இது எல்லாத்தையுமே அளப்பாங்க கப்பலுக்கு. யானை, குதிரை, அன்னம் இந்த பறவைகளுடைய அமைப்பை வச்சு தான் தலைப்பகுதியை கப்பலுக்கு உருவாக்குவாங்க. அடுத்து இதனை எப்படி சொல்லுவாங்கன்னா, கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு அழைப்பாங்க. கப்பலினுடைய உறுப்புக்கள். இப்போ உறுப்புக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறா, பருமல், வங்கு, அடுத்தது கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். பாய்மரம், சுக்கான், நங்கூரம். அடுத்தது என்னது? கூம்பு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எறா அப்படின்றது கப்பலுடைய இது எல்லாமே உறுப்புக்கள், கப்பலின் உறுப்புக்கள். எறான்றது தான் முக்கியமானது. இது அடிமரம். கப்பலுடைய அடிமரத்தை தான் எறான்னு சொல்கிறோம். கப்பலின் அடிமரத்தை எறான்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது குறுக்கு மரத்தை தான் பருமல்னு சொல்கிறோம். குறுக்கு மரம் என்னன்னு சொல்கிறோம்? பருமல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திசையை திருப்பது பார்த்தீங்களா, இந்த கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையிலிருந்து திருப்புவதற்கு பயன்படும் ஒரு மரம் தான் சுக்கான். திசையை திருப்புறதுக்கு, திசையை நோக்கி திருப்புறதுக்கு என்னது? சுக்கான். அடுத்து நங்கூரம். ஒரு இடத்துல என்னது? நிறுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுவது தான் நங்கூரம். ஸோ இதை பற்றி தான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உறுப்புக்கள் பார்த்தீங்கன்னா, எறா, பருமல், வங்கு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், அடுத்தது கூம்பு. ஸோ இதில் எறான்றது அடிமரம், பருமல் அப்படின்றது குறுக்கு மரம், சுக்கான் அப்படின்றது ஒரு திசையை கப்பல் எந்த திசையை நோக்கி பயணிக்கணுமோ அந்த திசையை நோக்கி திருப்புறதுக்கு பயன்படுவது தான் சுக்கான். அடுத்தது கப்பலை நிலைநிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு நங்கூரம் பயன்படுது. ஓகேங்களா? அடுத்தது கப்பல் செலுத்துபவரை மாலுமின்னு சொல்றோம். கப்பல் செலுத்துபவர் என்னென்ன பேர் கொண்டு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலுமி, மீகாமன், நீகான், கப்பல் ஓட்டி. சரிங்களா? ஸோ இப்படிதான் சொல்றாங்க. அடுத்தது பாடல் வரி பார்த்தீங்கன்னா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. இதுல கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தை எது? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நாவாய். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரி எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறப்பாடல். புறப்பாடல்ன்ற நூலில் இந்த பாடல் வரி இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமானது, கடல் ஆமை இனப்பெருக்கத்துக்காக நீண்ட தூரம் செல்லக்கூடிய பயணம் செய்யும். எதுங்க? கடல் ஆமை அதனுடைய இனப்பெருக்கம், அதன் இனத்தை பெருக்குவதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்யும். நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளும். ஸோ இதை இப்போ செயற்கைக்கோளை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் அதுவே அந்த காலத்தில் நம்முடைய தமிழர்கள் இந்த கடல் ஆமை இதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க? கடல் பயணமே மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழர்கள் எதனை அடிப்படையாக கொண்டு கடல் பயணத்தை மேற்கொண்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஆமை. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றிருக்கு.
எங்கன்னா நியூசிலாந்து, நியூசிலாந்துல வெலிங்டன். அருங்காட்சியகத்துல என்ன இருக்கு? மணி இருக்கு. நம்முடைய கப்பல்ல பயன்படுத்தப்பட்ட மணி இருக்கு. ஸோ அந்த காலத்திலேயே ராஜராஜ சோழன், ராசேந்திர சோழன் இவங்கெல்லாம் வந்து பெரிய கப்பற்படையை உருவாக்கி அதன் மூலம் பல நாடுகளை போரிட்டு வென்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாடப்பகுதி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். ஓகேங்களா? களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் வந்து எது? தமிழ்நாட்டில் இரண்டாவது இடம் வந்து எது? களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான். ஸோ இது வந்து 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எது? களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். இது வந்து 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இல்லை யானை, மானு, சிங்கம், புலி, ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யானையை பற்றி சொல்லியிருக்காங்க. யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் யானை, பெண் யானை அப்படின்னு 2 யானை இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய யானையில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும். ஆசிய யானையில் ஆண் யானைக்கு என்ன இருக்கும்? தந்தம் இருக்கும். ஆனால் பெண்ணுக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்க யானையில் ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கும்? தந்தம் இருக்கும். ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. யானைன்றது ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானைன்னு 2 வகையாக இருக்குது. ஸோ இதில் ஆசிய யானையை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு தந்தம் இருக்கும், பெண்ணுக்கு தந்தம் கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க யானையில் ஆணுக்கும் பெண்ணுக்குமே 2 யானைகளுக்குமே தந்தம் இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு கூட்டமாக யானைகள் எப்பவுமே போகும். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் யானையாக தான் இருக்கும். கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடியது ஒரு பெண் யானையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ புல் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. பொதுவாக யானைகள் வந்து 250 கிலோ புல் சாப்பிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நினைவாற்றல் கொண்டது, அதிக நினைவாற்றல் கொண்டது. ஆனால் பார்வை திறன் குறைவு. நினைவாற்றல் அதிகம் உண்டது, ஆனால் பார்வை திறன் குறைவு. மோப்ப ஆற்றலும் கேட்கும் திறன், மோப்ப சக்தி ரெண்டுமே அதிகம். இப்போ ஒரு நாளைக்கு 250 கிலோ புல் சாப்பிடும். நினைவாற்றல் அதிகம், பார்வை திறன் வந்து கொஞ்சம் குறைவு, கேட்கும் திறனும் மோப்ப சக்தியும் அதிகம். ஸோ இதுதான் யானையை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரடி. கரடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அனைத்துண்ணி. இது என்னதுங்க? அனைத்துண்ணி. அனைத்துண்ணினா என்னது? எல்லாத்தையுமே சாப்பிடும். ஸோ இதுக்கு மிகவும் பிடிச்ச உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? கரையான். பிடித்த உணவு என்னது? கரையான். அவ்வளோதான். காய், கனி, புற்றிசல் எல்லாத்தையுமே இது சாப்பிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலி. புலியை பற்றி சொல்லணும்னா புலி வந்து தனித்து வாழ்பவை. இது என்ன பண்ணும்னா தனித்து வாழ்பவை. அதுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை வந்து உருவாக்கி அந்த எல்லைக்குள்ள அந்தந்த புலிகள் மட்டும்தான் வாழும் இயல்பு உடையது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கருவுற்ற புலி வந்து எத்தனை நாளில் வந்து குட்டி போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 நாளில். கருவுற்ற புலி வந்து 96 நாளில் குட்டி போடும். 2 அல்லது 3 குட்டிகள் இடும். ஸோ இந்த குட்டிகள் வந்து எத்தனை வருஷம் வளர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளில் தான் வளர்க்கும். அந்த வேட்டையாடும் குணத்தை கற்றுக் கொடுத்து என்ன பண்ணிடும்? அதுக்குன்னு தனியான எல்லையை உருவாக்கி அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுரும். ஓகேங்களா? அப்போ புலிகள் பார்த்தீங்கன்னா தனித்து வாழ்பவை.
இது வந்து கருவுற்ற புலி வந்து 96 நாள்ல 2 அல்லது 3 குட்டி போடும். ஸோ 2 ஆண்டுகள் வளர்க்கும் திறன் கொண்டது. ஓகேங்களா? அடுத்தது இதை வந்து காட்டின் வளத்தை குறிக்கும் ஒரு குறியீடு. முக்கியமான கொஸ்டின். காட்டின் வளத்தை குறிக்கும் ஒரு குறியீடு எதுன்னு கேட்டால் புலிகள். காட்டின் வளம். அடுத்தது இது வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாக வரும். பண்புள்ள விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி தான். பண்புள்ள விலங்கு எது? புலி. காட்டின் வளத்தை குறிக்கக்கூடியது எது? புலிகள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுதான் வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? இயற்கை விஞ்ஞானிகள் வந்து தான் புலிகள் தான் ராஜா. பொதுவாக வந்து காட்டிற்கு ராஜா சிங்கம்னு சொல்லுவோம். ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகள் தான் காட்டுக்கு ராஜா. ஏன்னா தனக்கு தேவையான உணவை வேட்டையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணது? வேட்டையாடாது. ஸோ அந்த குணத்திற்காக இதுதான் வந்து புலி. அதே மாதிரி வலிமையான மிருகம் எதுன்னு கேட்டாலும் புலி தான். அதனால இதுதான் காட்டிற்கு ராஜா அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? இயற்கை விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அடுத்தது வந்து சிங்கம் வந்து பார்த்தீங்க, சிங்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சிங்கம் வந்து அதே மாதிரி தான் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு 2 சொல்றாங்க. ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. கிர் சரணாலயம் இது எங்க இருக்கு? முக்கியமான கொஸ்டின். குஜராத்ல கிர் சரணாலயம் இருக்கு. இங்க தான் வந்து ஆசிரிய சிங்கங்கள் வந்து வளர்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சிங்கத்தை பற்றி சொல்லணும்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சிங்கங்களுக்கான சரணாலயம் குஜராத்தில் கிர் அப்படின்ற சரணாலயம் அமைந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கம் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி வந்து தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில். அடுத்தது வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி. ஸோ இந்த கோர்ஸ் வந்து எங்கே படிக்கலாம்? கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். வேளாண்மை பல்கலைக்கழகம் கேட்பாங்க. வனக்கல்லூரி கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இளநிலை வனவியல், முதுநிலை வனவியலுக்கான கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதுநாத், ஜாதவ் பயேங், ஜாதவ் பயேங். இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்திய வனமகன் அப்படின்னு சொல்றோம். இந்திய வனமகன். நல்லா கவனிச்சுவாங்க. இந்திய வனமகன் யாரு? ஜாதவ் பயேங். இவர் வந்து 2015 பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்துல பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவுல செடி கொடிலாம் வளர முடியாத ஒரு தீவு பகுதி இருக்கு. ஸோ அந்த தீவு பகுதியில என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதுநாத் என்பவருடைய ஆலோசனைப்படி, ஜாதுநாத் அவருடைய ஆலோசனைப்படி என்ன பண்றாரு? சிவப்பு கட்டெரும்பு கொண்டுட்டு வந்து அந்த தீவுல விடுறாரு. ஸோ அந்த சிவப்பு கட்டெரும்பு மண்ணினுடைய தன்மையை மாற்றுறதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா செடி, அவருக்கு கிடைத்த செடி விதைகள் எல்லாம் நட்டு வைக்கிறாரு. ஸோ அது காலப்போக்கில் என்னவாகுது? மரங்கள் வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிச்சோடனே மிருகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு தீவு பகுதியை வளமையான ஒரு வனமா மாற்றிருக்காரு. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து இந்திய வனமகன் அப்படின்னு சொல்றாங்க. யாரை சொல்றாங்க? ஜாதவ் பயேங். இதுக்காக 2015 பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. ஓகேங்களா? ஸோ முக்கியமான கொஸ்டின். அடுத்தது தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல். ஸோ இவருக்கு சிறப்பு பெயர்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இவர் எங்கே பிறந்தார்? ராமநாதபுரம் மாவட்டம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில்
30/10/1908 அக்டோபரில் 30ஆம் தேதி 1908ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அப்பா பேரு உக்கிர பாண்டிய தேவர். அடுத்து அம்மா பேரு இந்திராணி. இந்திராணி அம்மையார். ஓகேங்களா? ஸோ இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. பசும்பொன்ற ஊர். ஸோ அந்த பசும்பொன்றது தான் இவருக்கு அடைமொழியாகவே வந்திருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்ட்டு. எந்த அக்டோபர் 30ஆம் தேதி 1908ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அம்மா பேரு இந்திராணி, அப்பா பேரு உக்கிரபாண்டிய தேவர். ஸோ அவ்வளோதான் அவருடைய பிறப்பு பற்றி. அடுத்தது வந்து இளம் வயதிலேயே அம்மா இறந்ததுனால ஒரு இஸ்லாமிய தாய் தான் பாலூட்டி இவரை வளர்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய பள்ளி படிப்பு நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை படிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு மதுரையில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நோய் பரவுது? பிளேக் நோய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேக் நோய் பரவுது. ஸோ இதனால இவருடைய கல்வி வந்து அதோட முடியுது. இருந்தாலுமே அவருடைய ஆர்வத்தின் காரணமா அவரே வந்து என்ன பண்றாருன்னா, புத்தகங்கள அதிகமா படிச்சு அவருடைய அறிவ வளர்த்துக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இப்ப தேசியம் சுத்த தியாகி. சுத்த தியாகி. தன்னுடைய பேச்ச எந்தவித பொய்யும் இல்லாம உண்மையோட தனி துணிச்சலோட சொல்றதுனால இவர என்னன்னு சொல்றாங்க? சுத்த தியாகின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? தந்தை பெரியார் தான் முதல்ல பாராட்டுறாரு. தந்தை பெரியார் தான் சுத்த தியாகி அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சுத்த தியாகினா யாரு? முத்துராமலிங்க தேவர். ஸோ இந்த பாராட்டு யார் குடுக்குறாருன்னா தந்தை பெரியார். இவருக்காகவே வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க. வாய்ப்பூட்டு சட்டம். அப்போ வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா எங்கேயுமே அரசியல் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு சட்டம் போடுறாங்க. ஸோ இது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தென்னாட்டு சைடும், அதே மாதிரி வடநாட்டில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்காக கொண்டுட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர். ஸோ இவருக்காக வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்தது இப்போ வந்து சுத்த தியாகி யார் சொன்னா? தந்தை பெரியார். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது இந்த பெருமையை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. திருவிக்கா. ஓகேங்களா? ஸோ அப்போ திருவிக்கா வந்து தேசியம் காத்த செம்மல்னு சொல்றாரு. சுத்த தியாகின்னு சொல்லி தந்தை பெரியார் வந்து பாராட்டுறாரு. அடுத்தது வங்க சிங்கம். யாருங்க வங்க சிங்கம்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் இல்லைன்னா நேதாஜின்னு எழுதிக்கிறார். ஸோ இவர் தான் வந்து இவருடைய அரசியல் குருவா இருந்தார். நேதாஜி தான் அரசியல் குருவா இருந்தாரு. ஓகேங்களா? அடுத்து இவர் அழைப்புக்கு இணங்க 1939ஆம் ஆண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு வராரு. யாரு? நேதாஜி வராரு. வந்து என்ன துவங்கி வைக்கிறாரு? இந்திய தேசிய இராணுவம். இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கி வைக்கிறார். ஸோ இதில் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சுக்கு இணங்க அதிகமான இளைஞர்கள் வந்து இதில் வந்து சேர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இவர் நேதாஜி அப்படின்ற ஒரு வார இதழை கூட நடத்திட்டு வந்தார். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நேதாஜின்ற வார இதழை நடத்திட்டு வராரு. அடுத்தது இவர் வந்து சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைக்கும் பொழுது நேதாஜி வார இதழ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சாயல்குடின்ற ஊர்ல முத்துராமலிங்க தேவர் வந்து என்ன பண்றாருன்னா எத்தனை மணி நேரம் பேசுறாருங்க? 3 மணி நேரம் பேசுறாரு. 3 மணி நேரம் விவேகானந்தருடைய பெருமையை பேசுறாரு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சாயல்குடி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாயல்குடின்ற ஊரில் விவேகானந்தர் பெருமையை பற்றி 3 மணி நேரம் பேசுறாரு. இதை வந்து பெருந்தலைவர் கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா முத்துராமலிங்க தேவருடைய வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராசர் வந்து சொல்றார். ஓகேங்களா? அடுத்து தென்னாட்டு சிங்கம். தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க யார? முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம். இப்ப சுத்த தியாகி, தேசியம் காத்த செம்மல், தென்னாட்டு சிங்கம். ஸோ
இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள்லாம் அதிகமா இருக்கு. அடுத்து ராஜாஜியும் சொல்லியிருக்காரு. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூத்தறிஞர் ராஜாஜி சொல்லியிருக்கார். அடுத்து இவர் பேசின அந்த ஆங்கில பேச்சு வந்து பாராளுமன்றத்துல விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் இவங்க பேசின பேச்சு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து வட இந்திய இதழ்கள் வந்து சொல்லியிருக்கு. அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா குற்ற பரம்பரை சட்டம். குற்ற பரம்பரை சட்டம். ஸோ இது வந்து 1934 இந்த குற்ற பரம்பரை சட்டம்னா பிறவியிலிருந்து, அதாவது தன்னுடைய பிறப்பின் காரணமாகவே அவங்க வந்து குற்றவாளியா வந்து என்ன பண்றாங்க, கொண்டுட்டு வராங்க ஆங்கிலேயர்கள். ஸோ இதை எதிர்த்து போரிடுறாங்க. ஸோ எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டுல மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில குற்ற பரம்பரை எதிர்த்து போரிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து இவர் எதிர்த்து போரிட்டதோடைய விளைவா 1948ல் இதை வந்து என்ன பண்றாங்க, நீக்கிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இவருடைய முக்கியமான இது வந்து என்னன்னா குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கியிருக்காரு. அடுத்து இவர் தேர்தலில் எப்பப்போ வெற்றி அடைஞ்சாரு? தேர்தல் வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா 1937, 46, 52, 1957, 1962. உடல்நிலை சரியில்லாமல் 1962ல் இருந்தாலுமே அப்போ படுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, வெற்றி அடைஞ்சிடுறாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழுபவர்க்கே நிலம். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். உழுபவர்க்கே நிலம். அவருடைய நிலங்களை என்ன பண்றாரு, 31 சிற்றூர்கள்ல இருந்தது. ஸோ இந்த 31 சிற்றூர்களில் குத்தகைக்கு விட்டிருந்தது. எந்த ஒரு இதுவும் வாங்காமல் குத்தகைக்கு விட்டப்பட்டிருந்தது. ஸோ அது யார் யாரெல்லாம் உழுதுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே அவருடைய நிலம் வந்து சொந்தம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, உழுபவருக்கே நிலம் யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இம்பார்ட்டனா. ஸோ இது முக்கியமானது பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை உருவாக்கியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு. மகளிருக்கு என்னதுங்க, ஊதியத்துடன் கூடிய விடுப்பு எப்பவே கொடுத்துருக்காங்க பாருங்க, மகப்பேறு காலத்துல. யார் போராடி இருக்கா, பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கடைசி லெசனு கப்பலோட்டிய தமிழர் நமக்கு நல்லா தெரியும், வஉசி. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ இவங்க வந்து சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்குறாங்க. சுதேச கப்பல். இந்த கப்பலுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரையார். பாண்டித்துரையார் இவர் வந்து தலைவர். இதனுடைய செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉ சிதம்பரனார். செயலாளர் வந்து வஉ சிதம்பரனார். அதே மாதிரி பாண்டித்துரை தேவர் வந்து என்னது, அந்த கப்பலுக்கு தலைவராக இருக்காரு. அடுத்து வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படின்ற சொல் வந்து முழங்குது. ஸோ இந்த சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று யார் வடநாட்டில் மார்தட்டி நின்ன மராட்டிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர். வந்தே மாதரம் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது பால கங்காதர திலகர். அதற்கு இணங்க தென்னாட்டில் நாவிருடைய நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இயற்றிய நூல்கள். தொல்காப்பியத்தை படித்ததுனால அவர் வந்து எல்லா தொல்லைகளையும் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட முக்கியமானது இல்லை. அவர் வந்து ஆங்கில மொழியில் ஆலன் இயற்றிய, நல்லா கவனிச்சுக்கோங்க, வஉசி சிறையில் இருக்கும் பொழுது ஆலன்ற ஒரு ஆங்கில மொழியியல் அவர் இயற்றிய வந்து நூலை வந்து மனம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி
வ.உ.சி. இயற்றுறார். தமிழ்ல இயற்றுறாரு. அதுக்கப்புறம் மெய்யறிவு, மெய்யறம் இந்த சிறு நூல்களை இயற்றுவார். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. வந்தே மாதரம் யார் முழங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். சுதேச கப்பலுக்கு தலைவரா பாண்டித்துரை தேவரும், செயலாளரா வ.உ.சி. இருக்கிறாரு. ஆலன் ஆங்கில மொழியில இயற்றப்பட்ட இந்த ஆலன் இயற்றிய நூலை தமிழ்ல மனம் போல் வாழ்வுன்ற இயற்றுறாரு. அடுத்து மெய்யறிவு, மெய்யறம் ஆகிய சிறு நூல்களை இயற்றுறாரு. ஓகேங்களா? இது ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.